அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த மழைக்கு இதமாகவும் இருக்கும், அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறதையும் பார்த்துடலாம். 5 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன கேரட் பொடியாக கட் பண்ணியிருக்கேன். முட்டைக்கோஸ் பொடியாக கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணியிருக்கேன். 5 பொடி வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கேன். சின்ன பூண்டு, ஒரு முழு பூண்டு பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 1.5 ஸ்பூன் மிளகு பவுடர், 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிடலாம். ஸ்லோ ஃபயரில் தான் வச்சுருக்கேன். ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டேன். பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆகட்டும். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. வெள்ளைப்பூடை சேர்த்துடுறேன். நல்லா வதங்கட்டும். வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிருச்சு. பொடியாக கட் பண்ண சின்ன வெங்காயமும் வதங்கிருச்சு. பீன்ஸை கொஞ்சம் வதக்கிட்டு கேரட்டையும் கோஸையும் சேர்த்துடலாம். பட்டரில் நல்லா வதங்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கேரட் சேர்த்துடுறேன். கட் பண்ணி வச்ச கோஸையும் சேர்த்துட்டேன். மூணுமே நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு 200 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. இப்போ 200 ml தண்ணி சேர்த்துட்றேன். ஸ்லோ ஃபயரில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. திறந்து பார்க்குறேன். ஸ்லோ ஃபயரில் வச்சு வேக வைக்கும்போது நம்ம ஊற்றின தண்ணி வற்றாமல் அப்படியே இருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு வேக வைக்கிறது. காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. எடுத்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிருக்கேன். அதை சேர்த்துட்றேன். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்ததும் நல்லா கலக்கி விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா அடியில் படிஞ்சிரும். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து 2 நிமிஷத்தில் கொதி வந்துருச்சு. இப்போ டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துட்றேன். உப்பு சேர்த்து டேஸ்ட் பார்த்துட்டு எடுத்து வச்ச மிளகு பவுடரையும் சேர்த்துட்றேன். மிளகு பவுடரையும் சேர்த்துட்டேன். நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல கொதி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், நம்ம சூப்பு ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆன சூப்பை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். கார்னிஷ்காக மல்லியில தூவிக்கிடலாம். நான் பண்ண இந்த சூப்பு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கும்போது நம்ம ரெஸ்டாரண்ட்டில் குடிக்கிற ஃபீல் ஆகும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.